மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, எல்லாரும் துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, எல்லாரும் துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெக்கோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெக்கோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, எல்லாரும் துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்து மகிமையின் மேகமா இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்து முழு சபையா எல்லாரும் வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க ஆறுதலே. மகிமையின் மேகமாக ஆமென் ஆசரிப்பு கூடாரத்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடார் இறங்கி வந்தீரே. மேல் வீட்டு அறையினில் நாளினில் சீடர்களின் மத்தியில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெக்கோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா வாய்களை திறந்து துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க மறுபடி
மறுபடி வாருமையா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்து மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்து வாருமையா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்க கரங்களை தட்டி இயேசு ராஜா மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தவரே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி ஆசையா எல்லாரும் சேர்ந்து மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, மேகமே, மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் எல்லாரும் சேர்ந்து மேகமே, மகிமையின் சபை முழுவதும் உயர்த்துவோம், இறங்கி வாருமே, மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் சொல்லுங்க, கையளவு மேகம்தான், கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம் இந்த வார்த்தை எல்லாரும் பாடுங்க, மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும், மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும், முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணும், மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி ஆசையோட, ஏக்கத்தோட, வாஞ்சையோட, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் அப்படி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே.
அவர் மேகமாய் இந்த ஆராதனையில இறங்கி அசை வாடட்டும். நம்முடைய வாழ்க்கையில முன் செல்லுகிற மேகமாய் வரட்டும். நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக வருகிற மேகமாய், நம்முடைய ஊழியத்துக்கு முன்பாக வருகிற மேகமாய், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நம்மளோடு வருகிற மேகமாய், மகிமையின் மேகமாய். மேகம் மகிமைக்கு அடையாளம், தேவ சத்தத்துக்கு அடையாளம், கர்த்தர் உறவாடுகிற ஒரு ஸ்தானத்துக்கு அடையாளம். இந்த காலை ஆராதனையில மேகமாய் எங்க நடுவில் அசைவாடுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உடனே அவங்களுக்கு முதல் சந்தேகம், பயம். வனாந்திரம் ரொம்ப உஷ்ணமா இருக்கும், சகிக்கவே முடியாது. எப்படி இதை கடக்க போறோம்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் மேகமா வருவேன். ஆமென். அத்தனை லட்ச ஜனங்களுக்கு நிழல் தேவையான அளவுக்கு பரலோக மகிமையின் மேகம் அந்த வனாந்திரத்தில் இறங்கி வர முடியுமானா? ஆமென், ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க ஆராதிக்க தெரியாதவங்க, வணங்க கழுத்துள்ள ஜனத்துக்கு கர்த்தர் மேகத்தை அனுப்ப முடியும்னா, என் ஆண்டவர் போதும், என் தகப்பன் போதும், அவர் சமூகம் போதும்னு கிடக்கிற நமக்காக ஒரு மேகத்தை அவர் அனுப்பாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. யோவேல் எழுதின 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெக்கோஸ்தே நாளில் நடந்தது. ஆமென். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆமென். இந்த நாள் பெந்தெக்கோஸ்தே நாள். ஒரு ஆமென் சொல்லலாமா? முழு உலகமும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை எதிர்பார்த்து நிற்கும் பொழுது, சபையா நாமும் எங்களை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. G minor. ஹல்லேலூயா. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவன் நதியாக பாயனுமே. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் நீர் ஊற்ற வேண்டுமே. ஜீசஸ், ஆவியானவரே, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமை பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் பாடும். பின்மாரி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமை பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக. ஆமென். தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினு ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம். சபை முழுவதும் தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, தீ போல இறங்கிடுமே, அக்னி நாவாக. ஆமென். பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக. ஆமென். கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே,
ஆகாபும் நடுங்கிடவே அக்னி மலையாக சத்தத்தை உயர்த்தி தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே. சிவன் நதியாக ஆமே தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே. சிவன் நதியாக சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய், கேளுங்க எல்லாரும் வாயத்திற, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக பெரும் காற்றாக சிவன் நதியாக தீ போல இறங்கிடுமே. அக்னி நாவாக ஆமே பெரும் காற்றாக வீசிடுமே. சிவன் நதியாக. கரங்களை தட்டி கர்த்தர் கிரியை செய்கிற நேரமாய் இந்த ஆராதனை நேரம் பரிசுத்தாவினுடைய ஆளுகை எங்க நடுவில் அசைவாடுகிற நேரமாய் மாறட்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தையும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 to 4 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 to 4 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு உலகம் முழுவதும் குளோபல் பிரேயர் டே, குளோபல் பெந்தெகாஸ்டல் டே என்று முழு உலகமும் அனுசரிக்கப்படுகிறது. நமக்கு டேட் முக்கியம் கிடையாது, நிகழ்வு நமக்கு ரொம்ப முக்கியம். டேட்டு நமக்கு முக்கியம் இல்லை. கிறிஸ்மஸ் 25th டேட்டு, ஆமே. ஈஸ்டர் ஏப்ரலில் வருது, சில நேரம் மார்ச் கடைசி வருகிறது. அது ஒரு டேட்டு முக்கியம் கிடையாது, டசன்ட் மேட்டர். ஆனால் நடக்கிற சம்பவம் உண்மை, நடந்தது உண்மை, இனி நடக்க போகிறது உண்மை. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரா, இன்னைக்கு தான் இயேசு பிறந்தாரா, இன்னைக்கு தான் இயேசு உயிர் தெழுந்தாரா, இன்னைக்கு தான் இயேசு சிலுவையில் தூக்கப்பட்டாரா? ஆக்சுவலி கிறிஸ்மஸ் டிசம்பரில் வந்திருக்க சான்ஸ் இல்லை, அது ஏப்ரல் மாதம் தான் இருக்கும் என்று அந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியம் ஏப்ரலில் இருக்கலாம். டே, நாள் நமக்கு முக்கியம் அல்ல, நிகழ்வு. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நான் நினைவு கூறுகிறது மிக மிக முக்கியம். அதனால பெந்தெகோஸ்தே என்பது ஒரு நாள். அந்த நாள் என்பது ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ண நாளா இல்லை, அது ஒரு அனுபவம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க 1 வசனங்களை நீங்கள் வாசித்தால் இப்படி போடப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள் என்பது ஆசரிப்பு கூடாரம் நிறைவேற்றி முடித்ததற்கு பின்பாக மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைபிடிக்க சொன்ன காலம், அனுபவம். 7 நாள் அறுவடை காலம் முடிந்த பின்பு 7 நாள் 49 நாள் முடிந்ததற்கு பின்பாக 50வது நாள் நீங்கள் அறுத்த முதல் பலனை, தானியத்தையோ அப்பத்தையோ
கடாரிகளையோ பலியையோ நீங்கள் தேவ சமூகத்தில் செலுத்த வரும்போது 50வது நாள் அதை நீங்கள் அசைவாட்டும்படி பலிபீடத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அழகாய் விளங்கும். முதல் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பலனை இந்த 50வது நாள் அது உங்களுக்கு பஸ்காவாய் அனுசரிக்கப்படும். அந்த பஸ்கா பலியை நீங்கள் செலுத்தணும். அது தானியத்தையோ அப்பத்தையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். 50வது நாள் எண்ணி என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் என்பது பண்டிகை அல்ல, அது ஒரு அனுபவம். பெந்தேகோஸ்தே சபைன்னு சொன்னா அது ஒரு அனுபவம். சிஎஸ்ஐ சபையிலும் பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டு. அனுபவம்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஆவியானவர் கிரியை செய்கிறது தான் ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதைத்தான் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1-4 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்தே அந்த நாளில் தான் அங்கே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அவர்கள் கூடியிருந்தார்கள். 120 பேர் இருந்தாலும் 120 பேருக்குள்ளேயும் ஒரே மனம் இருந்துச்சு, ஒரே இருதயம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஒரே மனம், ஒரே இருதயம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. ஒருத்தவங்க வேற மாதிரி சிந்திக்கலை. எதுக்கு இந்த இடத்துல கூடியிருக்கோன்னு யோசிக்கலை. ஏன் கூடணும்னு யோசிக்கலை. எது நிமித்தம் கூடியிருக்கிறோன்னு நினைக்கல. இயேசுதான் போயிட்டாரே, நமக்கு இங்கே என்ன வேலைன்னு யாருமே நினைக்கல. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினார்கள். எதற்கு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றும்படி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் ஆவியானவர் வருவார் என்று இயேசு போனாரே. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்காக போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளரை அனுப்ப போகிறேன், அவர் சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதித்து நடத்துவார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொன்னாரே. அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றிலும் நீங்கள் நடத்தப்படுவீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தம் உரைத்து போனபடினால ஆவியானவர் வரப்போகிறார் என்கிற தீர்க்க தரிசனத்தை மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கலிலேயா என்கிற மலையில இயேசு கடைசியாக பரத்துக்கு ஏறும்போது சொல்லிவிட்டு போயிருக்கிறபடினால் அந்த 120 நாள் 120 பேர் ஏறக்குறைய இயேசு உயிர்த்தெழுந்த அந்த 50 நாள் தரிசனமானார். அந்த 50வது நாள் அவர்கள் ஓரிடத்தில் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இங்க பாருங்க, நம்ம அடிக்கடி நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறோம். வாரும் தூய வாரும் தூய வாரும் தூய. அவர் சொல்றார் நீங்க சேருங்க, நான் வாரேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஒருமனப்பட்டா அவர் வந்துருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி எப்பெல்லாம் இவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தார்கள் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு எண்ணத்தில் அவங்க ஒருமனப்பட்டிருப்பாங்க. எதிலாமத்தும் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் வேகமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியான உதவி செய்வராக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் தருவார்? ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. கீழ்ப்படிந்து அவர்கள் தேவ சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். கீழ்ப்படிந்து, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், ஆவியை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நமக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போய் பரிசுத்த ஆவியானவரை தருவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். First you have to obey. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல எப்படி இருந்தாங்களா? கீழ்ப்படிந்து. இரண்டாவது யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று
சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Holy Spirit. இரண்டாவது, விசுவாசத்தோட அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். Faith. முதல்ல கீழ்ப்படிதல், இரண்டாவது விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது லூக்கா 11:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நான்காவது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நாலாவது, ஞானஸ்நானம். இந்த 4 காரியம் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல. ஐந்தாவது சொல்றேன், அவங்க காத்திருந்தார்கள், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லுங்க, கீழ்ப்படிதல், சத்தமா. இரண்டாவது, மூணாவது, நாலாவது மனம் திரும்பி ஞானஸ்தானம். சும்மா ஞானஸ்தானம் அல்ல, தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல. நான் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறதுக்காக ஞானஸ்தானம் அல்ல. பாவ உணர்வு அடைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மனம் திரும்பி, ரிப்பண்ட். சொல்லுங்க, மனம் திரும்பி. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு, மனம் திரும்பி, மனம் திரும்பி, எல்லாத்தை விட்டு மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஐந்தாவது சொல்லுகிறேன், காத்திருந்தால். சொல்லுங்க, காத்திருந்தால். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல காத்திருந்தால், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அமர்ந்திருந்து காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே ஊற்றப்பட்டது. அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்ட போது பலத்த காற்று உண்டானது, இடி முழக்கம் போல சத்தம் உண்டானது, அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட்டது, அந்நிய பாஷைகளை பேசினார்கள். ஆமென். இங்க பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 38 இருந்து அவன் பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த போது பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பேதுரு பாட்டு பாடல, பேதுரு கூட யாரும் மியூசிக் வாசிக்கிறதுக்கு ஆளும். அவன் பேசிக்கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த அனுபவத்தை சபை கேட்போமா? வலது கையை உயர்த்துங்க, ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேதுரு பேசிக்கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அதுக்காகவே காத்திருந்து வேண்டிக் கொண்டு மனம் திரும்பி பரிசுத்தத்துக்காக காத்திருந்து ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு வாஞ்சியோடு இருந்தபோது யார் பேசினாலும் ஆண்டவர் நிரப்புவா, யார் பேசினாலும் ஆவியானவர் ஃபில் பண்ணுவா, யார் ஜெபம் நடத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பிள்ளைகளை நிரப்போ. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வீராக. அல்லேலூயா. அது நடக்கணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? வில்லியம் சைமூர் அசுசா ஸ்ட்ரீட்ல எழுப்புதல் வந்தது. 14 வருஷம் அவருடைய ஜபம், காத்திருத்தல், கீழ்ப்படிதல். ஒரே ஒரு இவான் ராபர்ட்ஸனுடைய எழுப்புதலுடைய தாக்கத்தை பெற்ற தேவ மனிதர் வில்லியம் சைமூர். ஒரு அமெரிக்கா ஆப்பிரிக்கன் கொலாபரேஷன்ல பிறந்த ஒற்றைக்கண் போதகர் வில்லியம் சைமூர் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து 7 வருஷம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மீதி இருக்கிற அடுத்த 7 வருஷம் எப்படியாவது நிரப்புங்க ஐயா, வசனத்தை பேசுற போதே அவர் வசனம் 10 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட பேசல. 5ஆவது நிமிஷம் ஆவியான ஒரு அசுசா ஸ்ட்ரீட்ல அங்கே ஒரு மகிமையான வல்லமை வெளிப்பட்டது. அந்த அசுசா ஸ்ட்ரீட்டா ரிவைவல்ல தான் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கை இல்லாதவனுக்கு கையே வளர்ந்துச்சான், காது இல்லாதவன் அப்படியே
அந்த அந்த வீல் சேரோட வந்தவன் அப்படி விட்டுட்டு போனானா, அவர் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனாராம். போய் செருப்பு, கால் இல்லை செருப்பு போய் வாங்கி போட்டுட்டு போ அப்படின்னாராம். போய் செருப்பு ஷூவை போய் வாங்க போனானா, வாங்க போகிற இடத்துல கால் வளர்ந்து ஷூவை போட்டுட்டு கிளம்பி போனான். இந்த மாதிரி மிராக்கிள்லாம் ஆவியானவர் செஞ்சது. அசாதாரணமான காரியங்களை தேசத்தில் இந்த கடைசி கால நல்லா கை தட்டி ஒரு நிமிஷம் நடக்கணும். It will happen in our India. It will happen in our Mount Church. It will happen in our தூத்துக்குடி. நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நடக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். ஒரு 3 வார்த்தை அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதல் வார்த்தை பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. முதல் வார்த்தை சரியா? சத்தம். சொல்லுங்க சத்தம். சவுண்ட். கேட்கல? சவுண்ட், சத்தம். ரெண்டாவது முதல்ல சத்தம், ரெண்டாவது காற்று. சொல்லுங்க காற்று. விண்டு. சொல்லுங்க விண்டு. மூன்றாவது அக்கினிமயமான நாவுகள். ஃபயர். சொல்லுங்க ஃபயர். ஆமென். 3 வார்த்தை. இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணி காத்திருந்த போது, மனம் திரும்புதலோடு அர்ப்பணித்து காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன உண்டாகிறது? சத்தம். ஆவியானவருடைய சத்தம் என்னென்ன ஆசீர்வாதத்தை உண்டாக்கியது. வேதத்திலிருந்து 2 வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். 1 King chapter 18 verse 41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் சத்தம், இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. சவுண்ட். ஆவியானவர் வரும்போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆகாப்புக்கு முன்பாக நிற்கிற நான் என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த தேசத்தில் மழையாகிலும் பனியாகிலும் பெய்வதில்லை என்று சொன்னபோது தேசத்தில் 3 வருஷம் மழையும் இல்லை பனியும் இல்லை. 6ஆம் வசனத்தில் கேரித்தில் போய் தங்கிக்கொள், தண்ணீரை குடி, விடிய காலத்து அப்பம் சாயங்காலத்தில் அப்பம், விடிய காலத்து இறைச்சி சாயங்காலத்தில் இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். கேரித்தின் தண்ணீர் வற்றியது. 18ஆம் அதிகாரம் அங்கே 14 20 வசனம் வாசித்தார். சாரிபாத்தின் விதவையின் வீட்டுக்கு போ, பஞ்சகாலம் தீரு மட்டும் மாவும் மலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகாதபடி கர்த்தர் அவனை நடத்தினார். 20ஆம் வசனம், பிள்ளை மரித்தது, மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பும்படி விண்ணப்பம் பண்ணினான். சூடு உண்டானது, அவன் தும்மி எழும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்த மகன் உயிரோடு எழும்புகிறான். ஒரு பெரிய பஞ்ச காலம் இருந்தபோது 3 வருஷம் தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லை. ஆனா எலியா தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணி நெற்றி முழங்கால் படியிடும்படி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணினான். காதுல ஒரு சத்தம் உண்டானது, பெருமழையின் இரைச்சல் சத்தம். ஆகாப்பை பார்த்து சொல்றான், ஆகாப்பே உன் ரதத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும், என் காதுல பெருமழையின் இரைச்சல் வருகிறது. ஒரு சத்தமும் இல்லை, ஒரு பார்வைக்கு ஒரு அடையாளம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, எலியாவினுடைய வேலைக்காரன் 7 முறை பார்த்தான். 7வது முறை கையளவு மேகம் தெரிந்த போது, அந்த பெருமழையின் சத்தம் கேட்ட போது எலியா அறையை கட்டிக்கொண்டு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு ஓடி போனான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பெரிய பஞ்சகாலம். ஆனா சத்தம் வந்தபோது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை. ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒரு சத்தம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் எதெல்லாம் அடைப்பட்டிருந்த ஆசீர்வாதம், எதெல்லாம் அடைப்பட்டிருந்ததோ பஞ்சத்தினால, ஒருவேளை ஃபைனான்ஸ்ல ஏதாவது அடைப்பட்டிருக்கலாம், பிசினஸ்ல அடைப்பட்டிருக்கலாம், ஆரோக்கியம் என்கிற வாசல் அடைப்பட்டிருக்கலாம், தேவ சமூகத்தில் நன்மை என்கிற வாசல் அடைப்பட்டிருக்கலாம், குழந்தை என்கிற வாசல் அடைப்பட்டிருக்கலாம், திருமணம் என்கிற ஆசீர்வாதம் அடைப்பட்டிருக்கலாம். ஒன்ஸ் அகைன் தேவ சமூக
சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது ஒரு பெரிய இரைச்சல் உண்டானது. அந்த இரைச்சல் சத்தம் மீண்டும் பலனை தந்தது. உண்மையானா இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியின் பெந்தேகோஸ்தே நாள்ல சபையில ஒரு இரைச்சல் வரப்போகிறது. எதெல்லாம் அடைப்பட்டதோ எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்து தரப்போகிறார். எல்லா நன்மைகளையும், உலக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், whatever you want, ஆவியானவருடைய பலத்த இரைச்சல் சத்தம். சொல்லுங்க சத்தம், சத்தம், சவுண்ட். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணும்படி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது தேவ சமூகத்தில் தாவீது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடரவா வேண்டாமா என்கிற காரியத்தை கேட்டபோது முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல் கேட்கும் போது, சவுண்ட், சத்தத்தை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பா. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் உண்டாக போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பாளையம் இறங்கி இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை தேவன் நிர்மூலமாக்க போகிறார். சத்தம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தம் வரப்போகுது. பெந்தேகோஸ்தே நாட்கள்ல ஒரு சத்தம். ஆமென். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். எங்கெங்கெல்லாம் அடப்பட்டிருக்கிறதோ ஆவியானுடைய சத்தம் உங்களுக்கு பலனை தரப்போகிறது. இரண்டாவது, உங்களை ஆசீர்வாதமாய் தேவன் சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கி தேவன் முன்பாக போக போகிறார். இரண்டாவது சொல்றேன், காற்று. சொல்லுங்க, காற்று, காற்று. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. உலகமே கர்த்தருக்கு பிரியமில்லாம பாவத்தில் அக்கிரமத்தில் ஓய்ந்திருந்த போது நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றார். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஜனங்களோ மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அப்பொழுது நோவா இன்னொரு பக்கம் கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் பேழையை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு பெரிய மகிமையான நாட்களுக்காக அவன் மழையை பார்த்ததில்லை, அவன் பெரிய ஆசீர்வாதம் இதுவரைக்கும் கண்டதில்லை, தரிசனத்தை பார்க்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்படி பெந்தேகோஸ்தே நாட்கள்ல ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடியிருந்தது போல அவனும் அதே காரியத்துல கீழ்ப்படிந்து மழையை பார்க்காதவன் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொப்பேர் மரத்தினால அவர் சொன்ன அளவின்படி பேழையை உண்டாக்கி சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ளே அனுப்பினான். ஜலம் அங்கே கொந்தளித்தது, ஊற்றி கண்கள் திறந்தது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ந்தது, தேசத்தை மூடியது. ஜனங்கள் அழிந்தார்கள், கீழ்ப்படியாதவர்கள் மறந்து போனார்கள். பேழையில 8 பேரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த மிருகங்கள் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டது. ஆனா எப்ப விடுதலை வரும், எப்ப நன்மை வரும், எப்பொழுது அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் போலாம், இப்படியே பேழைக்குள்ளேயே வாழ்க்கை முடிந்துருமான்னு சொன்னபோது கர்த்தர் ஒரு கீழ்காற்றை உண்டாக்கி, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு அடப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு நன்மைக்கு நேரம் போக முடியல, இன்னும் இதே லைஃப்லயே போகுது பிரதர். ஆவியானவர் சொல்றார், ஒரு கீழ்காற்று வரும்போது கர்த்தர் ஜலத்தை வற்றி போக பண்ணினது போல உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த பெந்தேகோஸ்தே நாட்கள்ல உண்டாக போகிறது. ஆவியானுடைய காற்று அடிக்கும் போது ஜலம் வற்றும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஜலம் வற்றும், ஜலம் வற்றும். நீங்கள் புறப்பட்டு போய் புதிய காரியத்தை செய்ய போகிறீர்கள். லேவியரா 23:16 என்ன சொல்லுது? 50 நாள் எண்ணி அதுக்கு அடுத்த பிறகு என்னது? புதிய போஜன அதெல்லாம் இருக்குல்ல, செலுத்த கடவீர்கள். நோவா வெளியே வந்து பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான் என்று போடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆமென், இனி எல்லாம் புதிய காரியமா நடக்கும். இது நடக்காததெல்லாம் இனி நடக்க போகுது சபையில். இட் will happen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதுசா நடக்க போகுது, எல்லாம் புதுசு. முழு உலகத்தையும் கர்த்தர் அழித்து புதிய வாழ்க்கை தொடங்க பண்ணினது போல எல்லாவற்றையும் புதிய காரியம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு நமக்கு செய்ய போகிறார். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புதிய காரியம். ஆமென். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Numbers chapter 11 verse 31. அப்பொழுது
அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரே பகிர்ந்து கொடுத்து சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற ரட்சிப்புன்னு போடப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் சேனையை போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி அபாந்தர வழியில் 6 மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மன்னாவினால் போஷிக்கிறார். எல்லா செங்கடலை பிளக்கிறார். ஒவ்வொரு அற்புதமா நடத்தி கொண்டு தேவன் வரும்போது வனாந்தரத்தில் அப்பத்தை கேட்டவங்களுக்கு ஆண்டவர் மன்னாவினால் போஷிக்கிறார். ஆனால் ஜனங்களும் முறுமுறுத்தார்கள். இறைச்சியை இச்சை கொண்டு எகிப்தில் நாங்கள் கரையம் இல்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்கள், வெள்ளப்பூண்டுகள், மச்சங்கள், குமட்டிக்காய்களை நினைவு கூறுகிறோம். அப்பொழுது மோசே ஆண்டவர் சொல்றார் மோசேக்கு, 1 மாதம் அளவு நான் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிப்பேன். இந்த ஜனங்களை எப்படி ஆண்டவரே, இந்த மச்சங்கள் எல்லாம் நான் கடல்ல இருக்கிற மச்சங்கள் எல்லாம் சேர்த்தா இந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியுமா? உடனே ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை பார். என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிறதோ நடக்காதோ என்பதை பார் என்று சொன்னபோது கர்த்தர் ஒரு கீழ்காற்றை உண்டாக்கினார். காடைகளை 2 நாள் பிரயாண தூரம் தேவன் வந்து கொண்டு போட்டது உண்மையானார். இந்த பகல் வேளை இந்த ஆராதனையில ஆவியானுடைய காற்று ஒரு காரியத்தை செய்ய போகிறது. என்னென்ன முறுமுறுப்பெல்லாம் இருந்துச்சோ உங்களுக்கு விரோதமா அந்த முறுமுறுப்பெல்லாம் கர்த்தர் நிறுத்த பண்ணி உங்களுக்காக ஒரு கீழ்காற்றை உண்டாக்கி உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். தேவையாய் சந்திக்க போதுமானவர். உங்க விருப்பங்களை நிறைவேற்ற போதுமானவர். ஆமென். அடுத்தது என்னது? அக்கினி. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38 39 உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. வேதம் இப்படி சொல்கிறது, எலியா 450 + 400 850 தீர்க்கதரிசிகள். எலியா மாத்திரம் தனியா நிற்கிறான். நின்றுட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நிரூபிக்க செய்கிறார் பாருங்க. எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறதற்கு 30ஆம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றி பலிபீடத்தில் கற்களை 12 கற்களை அடுக்கி 12 கட்டைகளை அடுக்கி தண்ணீரை 3 முறை 4 குடங்களாய் ஊற்றி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இதெல்லாம் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணி அங்கே பலியை சந்து சந்தாக துண்டித்த போது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது, பலிபீடத்தின் தண்ணீரை நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம். அக்கினி, பரிசுத்த ஆவியான அக்கினி வரும்போது, ஆமென், அக்கினி வரும்போது என்ன தெரியுமா? ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, சத்துருக்கள்லாம் சொல்லுவாங்க, நம்மளை நகைத்தவங்கள்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் அன்று நிரூபிப்பா. ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கரும் கேருரா மேய்ப்பரும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இவனோடு கர்த்தர் கூட இருக்கிறாராமே, இவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்றாராமே, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் நாங்கள் என்று கண்டோம் என்று சொன்னான். 1 சாமுவேல் 26-25 சவுல் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, என் மகனே தாவீது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். நம்மளை பார்த்து உலகம் சொல்லணும், அக்கினி தான் நிரூபிக்கும், அக்கினி தான் நம்மளை நிரூபிக்க பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இது உங்களுக்கு தெரியும். எலிசாவை பிடிக்கிறதுக்கு இராணுவங்களும் ரதங்களும் குதிரை வீரர்களும் சுற்றி மலையை சுற்றி இருந்த போது எலிசாவுடைய வேலைக்காரன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்னு கதறி ஜெபிக்கிறான். ஆனால் எலிசா சொல்றாரு, ஆண்டவரே இவனுடைய கண்கள் திறந்தருள், இவன் வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்ணை திறந்தருள். வேதம் சொல்லுகிறது, மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலியாவையும் வேலைக்காரனை சுற்றி இருப்பதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டான். நான் சொல்கிறேன், அக்கினி நம்மளை பாதுகாக்கும், சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மளை பாதுகாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. பாதுகாக்குமா? பாதுகாக்காதா? ஆமாம், நம்மளை நிரூபிக்க வைப்பா, நம்மளை பாதுகாக்கும். எந்த பிரச்சனையும் உங்களை சேதம் அணுகாது. ஆமென்.
தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 3 பேர் அக்கினிக்குள்ள போட்டாலும் 4வது ஒருத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்கினியின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஒருத்தர் உண்டு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, அவர் தப்புவியாமல் போனாலும், இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை விடுவிக்காமல் போனாலும், நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவதில் ஒரு வைராக்கியம், விசுவாசம், நம்பிக்கை, தைரியத்தோடு காத்திருந்த போது அக்கினியில் மத்தியில் நம்மளை பாதுகாக்க தப்பு வைக்க பரிசுத்த ஆவியானவர் உண்டு. நீ அக்கினியில் நடக்கும்போது நீங்கள் வேக மாட்டீங்க, அது உங்கள் மீது பற்றாது. உங்களை தப்பு வைக்க பரிசுத்த ஆவியானவர் போதும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. தப்பு வைப்பார், பாதுகாப்பார், நம்மளை நிரூபிக்க செய்வார், நம் தேவைகளை சந்திப்பார், நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்களெல்லாம் திறக்க பண்ணுவார், புதிய காரியத்தை ஆவியானவர் செய்வார். இது அவர்கள் பெற்ற போது வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசினார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷையை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அடையாளத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவிய அடையாளம் என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தமே தெரியல பிரதர், தெரியவே வேண்டாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் பக்தி விருத்திக்கு ஏது உண்டாக நீங்கள் பேசுங்கள் இருக்கு. நீங்கள் பக்தி விருத்தி உண்டாக நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் தான் இன்டர்பிரிட்டேஷனை கர்த்தர் தருவார். வாஞ்ச வேணும், பரிசுத்தாவியானுடைய பெற்றுக்கொள்ளணும்னு ஏக்க வேணும். உலகால் போடுங்க. காத்திருக்கும் போது ஆவியானவர் 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 வாஞ்சையோடு கேட்கணும். என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஒரே மனதோட, ஒரே இருதயத்தோட, ஒரே சிந்தையோட ஒரு இடத்துல கூடியிருந்து வேண்டிக் கொண்டு அதை காத்திருத்தாள். இவ்வளவு பேர் இருந்தாலும் 120 பேரும் ஒரே ஆள் மாதிரி இருந்தாங்க. 120 பேரும் ஒரே மனுஷனை போல தான் இருந்தாங்க. ஒரே ஆள், ஒன் மேன். காற்றா வாங்க, அக்கினியா வாங்க, அன்பா வாங்க, சத்தத்தோட வாங்க, இறைச்சல். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க வாஞ்சையோட. குட்டி பிள்ளைங்களாம் கேட்கணும், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளாம் ஜெபம் பண்ணணும், விளையாடக்கூடாது, வாஞ்சையோட கேட்கணும். ஜெபம் பண்ணும்போது கை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கை கட்டக்கூடாது, ஃப்ரீயா வாயை திறங்க. அவர்கள் பாட்டு பாடின போது இடம் அசையவில்லை. அவர்கள் மியூசிக் வாசிக்கும் போது இடம் அசையவில்லை. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடின போது, ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அவர்கள் கூடின போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல. தாகமுள்ளவன் என்னிடத்துல வரக்கடவன், அவனுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று உண்டாகும் சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைகள் ஒருவரையும் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். காற்றாய் வந்தி, அக்னியாய் வந்தி, ஆண்டவரே சத்தமாய் வெளிப்பட்டி, கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. எல்லா நீண்டகால பிரச்சனைகள் ஒரு சனப்பொழுதில் ஆவியான வந்தபோது மாறியதே. தடைப்பட்ட காரியங்களுக்கு முடிவுண்டானதே. பாதுகாக்க ஆவியானவருடைய வல்லமை போதுமானதே. அதற்காய் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல அருமை பிதாவே.